ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஆப்டேனியம் மெத்திகைட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get over them so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. இப்ப அப்படியே ஹீரோ சேர்மன் ரூம்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, சேர்மன் எங்க, அவர் எங்களை பாக்கணும்னு சொன்னாரு, ஆனா அவர் ஆளக்கானு கேக்குறான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஹான் பாக்குறான். கிம்முசியனாவும் சைகையிலேயே பேசிக்கிறாங்க. என்னாச்சு அவனுக்கு, எனக்கு தெரியலையே, நீங்க 2 பேரும் உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாருன்னு சொல்றாரு. மண்டே ஆட்டிக்கிட்டு உட்காடுறாங்க. ஓ, ஆல்ரெடி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். கிம்மும் சியோனாவும் எழுந்திருச்சு, ஹலோ சார், நாங்க தான் மேஜிக் ஸ்டூடெண்ட் கிம், நான் சியோனான்னு சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் கிம் அண்ட் சியோனான்னு சொல்றான். ஹீரோ, நீ ரொம்பவே லேட்டு, நீ வரத்துக்குள்ள நான் தூங்கியே போயிருப்பேன்னு சொல்றான். கிம்மும் சியோனாவும், டே என்னடா பண்ற, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அந்த இன்ஸ்ட்ரக்டர், ஆஹா இவன் எனக்கு ஒல வைக்கிறானே, யாருடா நீன்னு பாக்குறான். சேர்மனுக்கு செம்மையா வருது கோவம், பட் அதை காட்ட முடியல. நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன், நம்ம பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இல்ல, நாங்க தான் அசிங்கப்படணும், ஏன்னா 3 நாளா டிமி பிளான்ல இருந்தோம், எங்களுக்கு வாஷ் பண்ண கூட டைம் இல்ல, நாங்க தான் எந்த ப்ரிப்பேரும் பண்ணலன்னு சொல்றான் ஹீரோ. ஆஹாஹான்னு சிரிச்சுக்கிட்டு, நான் அந்த அளவு யோசிக்கலன்னு சொல்றான். ஹீரோ நினைக்கிறான், எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவேன்னு, ஆனா இவன் டேலண்டான ஸ்டூடெண்ட பொக்கிஷமா மதிப்பான். சரி, நான் உங்களுக்கு நல்ல ஆஃபர் வச்சிருக்கேன், நீங்க என்னைய வெறுக்காத மாதிரி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், நீங்க தான் எலிட் ஸ்டூடெண்ட், நியூ ஸ்டூடெண்ட் ஹண்ட்ல டாப் 3ல இருக்கீங்க. அப்புறம் மிஞ்சையும் நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, என்னோட டீம்மெண்ட்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க இல்லைன்னா அதை என்னால பண்ணிருக்க முடியாது. சொன்னது கேட்டுட்டு, ஹோ உன்னோட டேலண்ட்டை ஷோ ஆஃப் பண்ண விரும்பலையா நினைச்சிட்டு, ஓ அதுவும் உண்மைதான், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா அது மட்டும் இல்ல, நீ ஈஸியா ரெக்கார்ட் ஸ்கோரை பிரேக் பண்ணிருக்க, அதுவும் லெவல்ல 40,000 பாயிண்ட்ல. அது ரொம்பவே இம்ப்ரெசிவ், ரொம்பவே முடியாத ஸ்கோர் சொல்லி கிளாப் பண்றான். சியோனா தேங்க்யூன்னு சொல்றா. சரி, நீ டைரக்டா விஷயத்துக்கு வரீங்களான்னு ஹீரோ சொல்றான். அது கேட்டு காண்டாகிறான், அவனால காட்டிக்க முடியல. இங்க மில்லாஸ்ல ஸ்பெஷல் ரிவார்டு தருவோம் சிலருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரூம் தருவோம் சார்ஜ் இல்லாம. செகண்ட் நீங்க மில்லாஸ்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணலாம். தேர்ட் என்னன்னா, மில்லர்ஸ்ல வைக்கிற டெஸ்ட் ஸ்கோர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மறுபடியும் டெஸ்ட் ரிசல்ட் ஸ்கோரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கு, நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண 3 ரிவார்டுன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்து வாங்குறான். இந்த பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணுங்க, சைன் பண்றீங்களான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அது கேட்க நல்லா இருக்கு, ஆனா அந்த ரிவார்ட்ல இருக்க சலுகை எல்லாம் 1 மாசத்துல எங்களோட எஃபெக்ட்ல அது எல்லாமே வாங்கிப்போம். அது மட்டும் இல்லாம மில்லர்ஸ் அகாடமி ஸ்கில்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. எல்லாத்த விட நான் ஏன் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும், அதுக்கு கமிஷன் ஃபீஸ் வேற பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொடுங்கலன்னு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டை வாங்கி பாக்குறான். நீங்க மில்லர்ஸ் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரைடரா 5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது அதுல வர அமௌண்ட் 30% ஸ்கூலுக்கு கொடுக்கணுமா? அப்படியே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை போட்டுட்டு சேர்மன் கோஜாயின், இது எங்களுக்கு ரிவார்ட் மாதிரி இல்ல, எங்க கிட்ட இருந்து ஆட்டிய போடுற மாதிரி இருக்கு, இல்ல நான் எதை தப்பாக்கப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன? அப்படியே சேர்மன் தலையிலே கை வச்சுக்கிட்டு, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ அதை அப்படி பார்த்து அப்படி திங்க் பண்றேன்னா என்னால கான்ட்ராக்டும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதனால நான் உங்க 3 பேர்கிட்டயும் டிசைட் பண்ண விட்டுறேன்னு சொல்றான். கிம்மும் சீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, எனக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டான்னு சொல்றாங்க. இது ரொம்பவே அசிங்கம், என்ன ஒரு அசிங்கம், இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஹீரோ பாக்குறான், நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நீ மறுபடியும் யோசிச்சு பாரு மிஞ்சேயும், நீ உன்னோட மனசை மாத்திக்க மாட்டியா? நான் உன்னோட பிரெயின் வாஷ் ஸ்கில் யூஸ் பண்றான். ஹீரோ ஹெல்ப்லெஸ்ஸிங்னால அது தடுத்துடுறான். எனக்கு தெரியும்டா நீ இப்படி ஏதாவது பண்ணுவன்னு நினைச்சுக்கிட்ட அப்படியே அவனோட ஸ்கில்ல காப்பி பண்றான் பிளாங்க் கார்டு மூலியமா. சரி, அவனை நல்லா இன்னும் வெறுப்பேத்தி பாப்போன்னு, என்னால முடியாதுன்னு சொல்றான். சேர்மன் கோஜாயின் என்னடான்னு ஹான் பாக்குறான், என்னடா இது வேலை செய்யல. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம், அப்படியே பிரெயின் வாஷ் ஸ்கில் காப்பி பண்ணிடுறான். சரி வாங்க நம்ம போலாம், எனக்கு ரொம்பவே பசிக்குது, டிமி பிளான்ல 3 டேஸ் இருந்தது. சரி ஓகேன்னு கிளம்புறாங்க.
கிம் வந்து நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் சார், சியோனா குட் பாய்ன்னு சொல்றா. அந்த இன்ஸ்ட்ரக்டர் போய் தொலைங்க, இவன் என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கானோ பயந்துக்கிட்டு, ஆஹா இன்னைக்கு ஆப்பு கன்ஃபார்ம்னு இருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறம் சேர்மன் கோஜாயினும் இன்ஸ்ட்ரக்டரும் இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் ஜியோகி ஆஹா என்ன நடக்க போதோ எஸ்ன்னு சொல்றான். நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்றான். ஒரு நியூ ஸ்டூடெண்ட் என்னோட பிரெயின் வாஷ் ஸ்கில்ல தடுத்து இருக்கான். மின்ஜையும் நீ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கன்னு இஹிஹின்னு சிரிக்கிறான். அப்படியே வெளியே வந்துட்டு ஹீரோ கேக்குறான், உங்களுக்கு அது பரவாயில்லையா? அதுக்கு கிம் வந்து என்ன சொல்ற நீ? கோஜா என்னோட ஆஃபர் நீங்க 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. கிம் யோசிச்சுட்டு, ஓ அந்த ஆஃபரா, நல்லா தான் இருக்கு, ஆனா நீ சொன்னது சரிதான். அவன் அப்படியே ஸ்வீட்டா பேசி அப்புறம் நம்ம கிட்ட இருந்தா எல்லாத்தையும் ஆட்டிய போட பாக்குறான்னு கத்துறா. அந்த கான்ட்ராக்ட் நியாயமே இல்லாம இருக்கு. நாங்க ரிஜெக்ட் பண்ணதும் நல்ல முடிவு தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டார்டிங்லயே ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்ல இருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ல நம்ம வித்தியாசமா பார்ப்பாங்க. நம்ம டைம் எடுத்தாலும் நம்ம சொந்த உழைப்புல நியாயமா ஏர்ன் பண்ணணும்னு சியோனா சொல்றா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ, நியாயமாவா? இவ ரொம்பவே வித்தியாசமா இருக்கா. நான் பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இவளை பத்தி கேள்விப்பட்டதுல விட வித்தியாசமா இருக்கான்னு நினைச்சிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, கோஜாயின் அவன் கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு. நம்ம நோ சொன்னதான் அவன் மூஞ்ச பாக்கணுமே. ஓ அப்படியே ஏதோ கொத்துற மாதிரி பார்த்தான். சியோனாவும் ஆமா எனக்கும் அதே மாதிரிதான் ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்ல, சப்ஸ்பேஸ்ல ப்ராப்ளத்தை பத்தி இன்ஸ்ட்ரக்டரும் சரி சேர்மனும் அதை பத்தி எதுவுமே சொல்லலன்னு சொல்றா. நீ நினைக்கிறது ரொம்பவே கரெக்ட் சியோனான்னு நினைக்கிறான். அப்ப சியோனா கேக்குறா, உனக்கு எதா தெரியுமா சேர்மன் கோஜாயின் பத்தி? எதனால இப்படி கேக்குறன்னு ஹீரோ கேக்குறா. நீ நியூ ஸ்டூடெண்டா ரொம்பவே அமைதியா இருப்ப, ஆனா நீ அவனை மீட் பண்ணும்போது அவனை பிடிக்காத மாதிரி இருந்த. கிம் ஹீரோ பின்னாடி வந்து, ஆமா மின்ஜெயும் சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சாலும் சொல்லு. எனக்கு கண்டிப்பா சரியா தெரியல, அது சொல்றது ரொம்பவே கஷ்டம். பட் ஒன்னு மட்டும் சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. அது சேர்மனா இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தாலும் சொல்றான். அப்ப அது உனக்கும் பொருந்துமா? உன்னையும் நம்ப கூடாதா மின்ஜெயும் சியோனா கேக்குறா. அப்ப கிம் பின்னாடி வந்து, கண்டிப்பா அவனை நம்பவே நம்பாது. அவன் மூஞ்ச பாத்தியா, அவன் ரொம்பவே மோசமா இருக்கு. அவன் என்னைய ரோட்லயே தனியா விட்டுட்டு போயிட்டான் தெரியுமா உனக்குன்னு சொல்றா. ஹே அது பாஸ்ட், இப்ப அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான். கிம் ஓடி போய் ஹீரோ மண்டிய பிடிச்சுக்கிட்டு, என்னது பாஸ்டா, உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ போனதுக்கு அப்புறம்னு சண்டை போடுறா. கிம் மண்டிய பிடிச்சுக்கிட்டு, சரி போதும் நிறுத்திடி, வீட்டுக்கு போ, சன்செட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். சரி போனா போதுன்னு விடுறான். சோகமா அப்ப நம்ம இங்க பிரிய போறோமான்னு கேக்குற சியோனா. ஹீரோ மண்டிய புரண்டிக்கிறான். கிம் நடுவுல, என்னடா நடக்குது இங்க? 2 பேரையும் பிடிச்சுக்கிட்டு, என்ன இங்க ரொமான்ஸ், என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்ற. அம்மா தாயே, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் லெப்ட் சைட்ல இருக்கு, பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் ரைட் சைட்ல இருக்கு, உள்ள போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ற. கிம் சரி நான் உள்ள போறேன். சியோனா வந்து, நானும் உள்ள போறேன், நீயும் ரெஸ்ட் எடு, நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ன்னு சொல்ற. சரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ரூமுக்கு போறான். ரூமுக்கு வந்துட்டு, இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஸ்மெல், இந்த அட்மாஸ்பியர், அங்கங்க பேட்ச் ஒர்க் பண்ணாம இருக்கிறது எல்லாம் நான் டேலண்ட்லெஸ்ஸா இருந்த ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு. இது ரொம்பவே நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதும் வேற ரூம் பார்க்கணும் தங்கறதுக்கு. எனக்கு போதும், நான் ஒரு தடவை ஹெல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு சொல்றான். மார்னிங் எழுந்து ஹீரோ ஜாக்கிங் ஓடி முடிச்சிட்டு, இதோட வார்ம் அப் போதும், நான் திரும்ப போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு ரெடி ஆகணும்னு போறான். அப்படியே ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, கிம், சியோனா. அப்போ ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு, எல்லா மேஜிக் ஸ்டூடெண்ட்டும் வெல்கம் பண்றேன், நான் தான் உங்களோட இன்ஸ்ட்ரக்டர், மாணவ அட்ஜஸ்ட் பண்ற இன்ஸ்ட்ரக்டர். என்னோட நேம் கிம் சியோன். நான் உங்களோட இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ நினைக்கிறான், அவங்கள பார்த்துட்டு எனக்கு இவளை பார்த்த மாதிரியே இல்லையே, நான் பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்க ஞாபகத்துல இவங்களை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது. அப்ப கண்டிப்பா அவங்க இங்க இருந்து சீக்கிரமா குவைட் பண்ணிருப்பாங்க. எனக்கு புரியுது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அவக்கண்டானவங்களுக்கு மில்லர்ஸ்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும்னா அது அந்த முட்டாள் ஜியோகே மாதிரி ஆளால மட்டும்தான் முடியும். அந்த கோஜாயின் என்ன போடுறானோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும்.
அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்றாங்க, இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க. ஏன்னா உங்க கிளாஸ் ரூம்ல இல்லாம இந்த பெரிய ஃபெசிலிட்டில இருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து ரொம்பவே சிம்பிள்னு சொல்றாங்க. அங்க அப்படியே ஒரு டோர் ஓபன் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஷாக்கா ஹான் பாக்குறாங்க. இப்ப நம்ம உங்களோட மானா சென்சிட்டிவ் டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மானா கியூபா நம்ம அதுக்குள்ள போக போறோமா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பாக்குறாங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இது பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு, நான் போன தடவை போன மானா கியூப் மாதிரியே, ஆனா என்ன இதை விட அந்த மானா அடர்த்தியா இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்டர் வந்து அட்டென்ஷன் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க முன்னாடி இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த டிவைஸ் நம்ம மானா ரூம்னு சொல்லுவோம். நார்மலா கில்டில் இருக்க மானா யூஸ் பண்றதை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நாங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சொல்றாங்க. ஏன்னா நியூ ஸ்டூடெண்டா இருக்கிறவங்கள இதை தாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க இதை உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மானா ரூம்ல பல ரூமா பிரிச்சிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்க மானா அடர்த்தி வந்து நார்மல் அட்மாஸ்பியர் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க போக போக அதோட அடர்த்தி அதிகமாகிட்டே போகும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்டர் ஆகும்போது லெவல் 3 வரைக்கும் தான் போக முடியும். ஆனா கிராஜுவேட் ஆகுறவங்க லெவல் 7 வரைக்கும் போக முடியும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் மானாக்குள்ள தாக்கு பிடிக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். சியோனா கேட்டுட்டு, என்னது மானா ரூமா, அப்போ என்னோட லெவலை செக் பண்ண முடியும்னு நினைக்கிறா. எல்லாரும் என் பின்னாடி லைன் ஃபார்ம் பண்ணி வாங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா உங்களோட கையை மேல தூக்குங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களை வெளியே கூட்டிட்டு போவாங்க. சரி வாங்க டெஸ்ட் ஆரம்பிக்கலாமான்னு மானா உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் எல்லா ஸ்டூடெண்ட்டும் உள்ள போயிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப செகண்ட் லெவலுக்கு போகலான்னு சொல்றாங்க. அதுல சில ஸ்டூடெண்ட்ஸால போக முடியல, அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்ப அப்படியே தேர்ட் லெவல் போகலான்னு போறாங்க. அதுல சில ஸ்டூடெண்ட்டும் முடியலன்னு கையை தூக்குறாங்க. அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் திரும்பி பார்த்துக்கிட்டு நினைக்கிறாங்க. பாதி பேர் அவங்க கைய தூக்கிடுறாங்க. அப்படியே 5th லெவல் போகுது, 6th லெவல் போகுது. அந்தந்த லெவல்லையும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் கைய தூக்கி வெளியே போயிடுறாங்க. அப்ப கிம் வந்து கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. எனக்கு அப்படி தெரியலன்னு சொல்றா ஹீரோ. சியோனா ஹீரோவை பார்த்துட்டு, ஜெயுங் பார்க்க இன்னும் நல்லா இருக்கா, அப்ப நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறா. இன்ஸ்ட்ரக்டர் அப்படியே திரும்பி பார்த்து, இன்னும் 4 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இருக்காங்க. மின், ஜெயுங், கிம், சியோனா, அப்புறம் லீ. இந்த எல்லா ஸ்டூடெண்ட் தான் ஃப்ரெஷ்மன் ஹண்ட்ல டாப் ஸ்கோர் அடிச்சவங்க. முக்கியமா மின் ஜெயுங். சேர்மன் கோஜாயன் வந்து அவன் மேல கண் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஆனா நான் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ற ஐடியாலே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சரி நம்ம லெவல் 7 போகலாம். லெவல் 7க்குள்ள போறாங்க. முடியாம வெளியே வந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, அவங்கள பாத்தியா, எப்படிரா, நான் நினைச்ச கிராஜுவேட் ஆனவங்க தான் 7th லெவல் போக முடியும்னு பேசிக்கிறாங்க. சரி நம்ம இப்ப 8th லெவலுக்கு போலாம், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. சரி யாருக்கும் இல்லை, இப்ப நம்ம உள்ள போலான்னு சொல்றாங்க. அவங்கள பாத்தியாடா, 8th லெவலுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. அப்படியே உள்ள போயிட்டாங்க. கிம்முக்கும் அந்த லீக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. 8th லெவல்ல இருக்கிற மானா டென்சிட்டி ரொம்பவே சேஞ்சா இருக்கும். செகண்டுக்கு செகண்ட் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ரியல் டஞ்சன் மாதிரியே இருக்கும். டேலண்டா இருக்கிறவங்க கூட இங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்ப அப்படியே கிம் அப்புறம் அந்த லீ 2 பேரையும் கை தூக்கிடுறாங்க. முடியலன்னு வெளியே போயிடுறாங்க. சியோனா தாக்கு பிடிச்சிட்டு இருக்கா. சரி நம்ம 9th லெவலுக்கு போலான்னு சொல்றாங்க அந்த இன்ஸ்ட்ரக்டர். ஹீரோ சியோனாவை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே 9th லெவலுக்குள்ள போறாங்க. உள்ள போனதும் சியோனாவால முடியல. ஹீரோ சியோனாவை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் திரும்பி பார்த்து ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்களுக்கு ஞாபகம் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஸ்ட்ரக்டர் கிம், சியோன், ஸ்டூடெண்ட் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்களே போய் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அந்த பிரச்சனை தான் ஸ்டூடெண்டோட ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்பவே மோசம்லன்னு சிரிக்கிறான். என்னடா இது லாஜிக்கன்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ சேனா கிட்ட, நீ ஓகே தானான்னு கேக்குறான். அதுக்கு அவ நான் ஓகே தான், என்னால கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்றா. சியோனான்னு கூப்பிடுறான். அவளுக்கு அப்படியே மங்களா இருக்கு. நான் இப்ப தோக்க கூடாது. இப்ப வரைக்கும் என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். நீ ஒரு டேலண்டான ஆன மெஜிஷியனா இருந்தாலும் சரி, நீ எப்பவும் மெட்டீரியல் ஹார்ட் ரைடர் கால் அடியில தான் இருக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. பலவீனமா இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. எனக்கு இப்ப போறதுக்கு வேற எங்கேயும் இடமும் இல்ல. என்னை அங்கீகரிக்கிறதுக்கும் நான் இந்த வாட்டியும் தோத்துட்டு அப்படியே மயங்கிடுறா. அப்படியே சேனாவை கூட்டிட்டு போறாங்க.
ஹீரோ அப்படியே அதை பார்த்துட்டு இப்படி தோத்துட்டான்னு நினைச்சிட்டு அப்படியே 10th லெவலுக்குள்ள போறான். இன்ஸ்ட்ரக்டர் வந்து உள்ள போறத பார்த்துட்டு நினைக்கிறாங்க, இன்னது 10th லெவலா, இந்த லெவல் எனக்கே கஷ்டமா இருக்குமே, மூச்சு விட. மின்ஜோயிங் நீ ஓகேவா? ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்கறான் லைட் ஸ்மைலோட. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு, சரி நம்ம இங்க இருந்து ஒன்னாவே போலாம், என் பின்னாடி வான்னு சொல்றாங்க. இன்னது கஷ்டமா இருக்கான்னு நினைக்கிறான். அவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவனை பார்த்தா எங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்ப அப்படியே வெளியே வந்ததும் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. மின்ஜேயும் மானா லெவல் 10 வரைக்கும் போயிருக்கான். அதுதான் பி ரேங்க் ரைடர் போக முடியும். அதுக்கு அர்த்தம் அவனால அதுக்கும் மேல போக முடியும். அவனுக்கு அதிகமான பொட்டென்ஷியல் இருக்கு. லீ குரு குருன்னு பாக்குறான். நீங்க எல்லாரும் உங்க பெஸ்ட ட்ரை பண்ணுவீங்க, அவனை கேட்ச் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து சியானோ நீ ஓகேவான்னு கேக்குறான். ஏன் நான் நல்லா இருக்கேன், சாரி உன்னை ஒரி பண்ண வச்சதுக்குன்னு சொல்ற. கிம் வந்து அது வந்து நார்மலான மானா பாய்சன் எஃபெக்ட் தான். ஃபர்ஸ்ட் டேனால அவ ரொம்பவே ஹார்டா ட்ரை பண்ணியிருக்கா. நல்லதா போச்சு, அவளுக்கு எந்த ஒரு காயம் படலன்னு ஹீரோ சொல்றா. நீ ஓகேவா, நீ பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கு கேக்குறா கிம். ஏன் நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் நீ உன் கழுத்துல இருக்க டவல் எடு, நீ பார்க்க பாட்டி மாதிரி இருக்க. டே இரும, நான் உன்னை பத்தி கவலைப்படுற, நீ என்னைய கலாய்க்கிறியடான்னு கத்துற. சரி சரி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேக்குறான். நல்லா தாண்டா இருக்கேன். அப்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சியானோவை பார்த்து யோசிக்கிறா. அவ போட்டி போடுவான்னு நினைச்சா, ஆனா டிஃப்ரெண்டா இருக்கா. அவளை பார்க்க அவளையே கட்டாயப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. நல்லது, அவ ரொம்ப காயப்படல. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா அவளை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குமே. கண்டிப்பா நான் அவளை கண்ட்ரோல் பண்ண போறது இல்ல. ஏன்னா நான் முக்கியமான பீப்புள் லைஃப்ல என்டர் ஆகுறேன். உதாரணத்துக்கு செயின்டென்சியூன், ஹான், ஜெய்சங், இப்போ சியோனா. இதெல்லாம் அவங்க ஃபியூச்சரே சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கிம். அப்ப கிம் வந்து என்னடா என்ன பாக்குற, நான் ரொம்ப அழகா இருக்கேனா? அதுக்கு ஹீரோ உனக்கு நிஜமாலே அந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிற, உன்னை நீயே அழகுன்னு சொல்லிக்கிற. அப்ப கிம் வந்து செம்ம கோவத்துல டேயின் டவலை தூக்கி அடிக்கிறா. சியோனா வந்து பிடிச்சிக்கிறா. எனக்கு தெரியல என்னோட ஆக்ஷன்னால ஃபியூச்சர்ல எந்த அளவு மாறப்போகுதுன்னு. இந்த மாதிரி வேகமா சேஞ்ச் ஆகுற சுச்சுவேஷன்ல நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும். அதுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைச்சிட்டு நான் என்னோட ஷெட்யூல்லாம் இன்னும் முன்னேற்றணும்னு சொல்றேன். அப்ப கிம் பின்னாடியே வந்து டவலை ஹீரோ கழுத்துல போட்டு பிடிச்சி, டேய் நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு புரியலையேன்னு கேக்குற. அவளுக்கு நல்லாவே காது கேக்குது. நான் எதுவும் சத்தமும் சொல்லவே இல்ல. அப்படியே அந்த டவலை இழுத்து கிம் மண்டையிலயும் போட்டு பரப்பரன்னு தேய்ச்சி விடுறான். ஹி இப்பதான் செம்மையா இருக்கு. கிம் செம்மையா கொந்தளிச்சுக்கிட்டு, டே எருமை உனக்கு தெரியுமா, நான் காலையில இந்த முடிக்கு எவ்வளவு எஃபெக்ட் போட்டேன்னு தெரியுமாடா, என் கையில நீ சாகணுமாடா. ஹே சரிடி என்னைய மன்னிச்சிடு, ஆனா அதை பாக்கிறதுக்கு எந்த எஃபெக்ட் போட்ட மாதிரி தெரியலையேன்னு சொல்றான். என்னடா சொன்ன, அப்ப நான் அசிங்கமா இருக்கான்னு சொல்ல வரியா? ஆஹா தப்பு பண்ணிட்டேனே. அங்கிருந்து ஓடுறான். டே நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தொர்த்திக்கிட்டு ஓடுற. சியோன் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, நான் தான் இப்ப நர்ஸ் ரூமுக்கு போயிட்டு வந்தேன், ஆனா இப்ப மின்ஜயிங் தான் ரொம்பவே வலியோட போக போறேன்னு பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த லீ அவங்க ஓடுறத பார்த்துட்டு அவன் எப்படி அந்த லெவல் 10 வரைக்கும் போனான்னு நினைக்கிறான். அப்ப பின்னாடி ஒருத்தன் வந்து, ஹே லீ அங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். ஹே மின்சு உனக்கு அவனை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுன்னு சொல்றான். கிம் ஹீரோ பிடிச்சி மேல ஏறி உக்காந்துட்டு, மாட்டினியாடான்னு முடிய பிச்சு எடுக்கிறா. சாரிடி என்னை விட்டுடுன்னு கத்துறான். நான் என்ன இவன் வேலைக்காரனான்னு மனசுல நினைச்சிட்டு, உனக்கு அவனை பத்தி தெரியாதா என்னன்னு கேக்குறான். இங்க பாருலி, இன்னொரு ஸ்டூடெண்டோட திறமை பார்க்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவன் வந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்த ஃபர்ஸ்ட் மேஜ். எனக்கு அது ஆல்ரெடி தெரியும். அவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு கேக்குறேன். அதுக்கு அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அவன் தலையிலே கை வச்சுக்கிட்டு, இது சுத்தமா புரியல, அந்த மிஞ்சு என்கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு, அவன் ஏதோ பெருசா மறைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு அவன் நினைச்சு பாக்குறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, அவன் ஆல்ரெடி 2 டைம்ஸ் ப்ரூஃப் பண்ணிட்டான். இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறான், அது எப்படி சீட் பண்ணியிருப்பான், அதுவும் மில்லாஸ்லன்னு கேக்குறான். அவன் சொன்னது கேட்டு அப்படியே திரும்பி, அதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னை விட ஒருத்தவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னா எப்படி சீட் பண்ணாம இருப்பேன்னு சொல்றான். அவனுக்கு ஏதோ பிளிங்க் ஆகுது. உண்மைய சொல்லணும்னா நீ கிம் அப்புறம் சேனோ கூட சண்டை போட்டா தோத்துடுவேன்னு நினைச்சிட்டு, சரி சரி லீ நீ அதை பத்தி யோசிக்காது, நீ அவனோட பெட்டரா இருக்க மாட்ட, நீ இறந்து அகைன் பிறந்து வந்தாலும் சொல்றான். அவன் மட்டும் காதுலயே வாங்காம போறான், சொல்றதே கேட்காம போறானே. அப்படியே பின்னாடியே ஓடிட்டு, ஹே லீ வெயிட் பண்ணி எனக்காக நானும் வரேன்னு சொல்றான்.
இப்ப அப்படியே ஹீரோ வந்து ஹலோ டீச்சர் பேசுறான் வீடியோ கால்ல செயின்டென்சியன் கிட்ட. நீங்க கூப்பிட்டுட்டீங்களா நியூ அண்ட் ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு கேக்குறான். ஆமா, உன்கிட்ட இருந்து கேட்கும்போது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன்னு சொல்றான். ஓ, நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் சொல்றாங்க. பார்க் மேனேஜர் உங்க பக்கத்துல இருக்காரான்னு கேக்குறான். ஆமா, அவரும் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு என்ன நடந்ததுன்னு கேக்குறதுக்கு. நீ இருக்கிற ரூமை பார்த்தாவே தெரியுது நீ நிறைய பாயிண்ட் எடுத்திருக்குன்னு. அப்படியே சிரிச்சுக்கிட்டு கங்க்ராச்சுலேஷன், இது உனக்கு ஒரு பெரிய ஆரம்பம் மில்லாஸ்ல. அது ரொம்பவே புகழ்பெற்ற ஃபேமஸான இடம். அங்க சர்வை பண்றது ரொம்பவே கஷ்டம். உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு சந்தோஷம், நான் கவலைப்பட்டேன் நான் எங்க செகண்ட் பிளேஸ் வந்துடுவோன்னு சொல்றான். ஓ அப்படியா, அங்க சொல்ற அளவுக்கு ஒர்த்தா யாராவது இருக்காங்களா நியூ ஹண்ட்லன்னு கேக்குறாங்க. நீங்க அவங்கள ஸ்கவுட் பண்ண போறீங்களான்னு கேக்குறான். நான் அதை பத்தி யோசிக்கிறேன், உனக்கு ரிவார்டும் தரேன் நீ இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்குன்னு சொல்றாங்க. வெல், இந்த மாதிரி ஈஸியா சொல்றதுக்கு காசு தரேன்னு சொல்றீங்க. எனக்கு தெரியும், நான் இப்போ உனக்கு பே பண்ற மாதிரி 10 மடங்கு கொடுத்தாலும் ஒன்ன என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றான். மேஜிக் கிளாஸ்ல சியோனா, மேஜிக் கிளாஸ்ல கிம், மெட்டீரியல் ஹார்ட் கிளாஸ்ல வந்து ஹான், இந்த 3 பேரும் தான் ஹியன்வாஸ் கில்டுக்கு இன்வைட் பண்றதுக்கு ஒர்த்தானவங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தனை தெரியும், கண்டினியூ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட், உங்களுக்கு அவனை தெரியணுமான்னு கேக்குறான். அவங்க சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா சொல்றாங்க. சரி நான் இப்ப போறேன், உங்களை அப்புறமா பாக்குறேன்னு சொல்றான். செயின்டென்சியும் யோசிக்கிறாங்க. லீ ஜெய்ஷங், எனக்கு அந்த நேம் தெரியும், வந்து எஸ் ரேங்க் ரைடர் லீ ஜெய்ஷனோட கடைசி பையன் தானேன்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவனோட சிப்ளிங்ஸ் மாதிரி அவன் டேலண்டட் இல்ல, அதனாலதான் அவன் வீட்டுல அவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல. ஆனா ஃபேமிலி தான். நம்ம இப்ப அவனை இன்வைட் பண்ணா அது ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆகுமே. லீ ஜென்ஷன் கில்டுக்கும் நமக்கும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவனை நம்ம ஸ்கவுட் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. ஆமா கண்டிப்பா, ஜெய்ஷங் வந்து இந்த உலகத்துல பெஸ்ட் ஆல்கமிஸ்டா வருவான் ஃபியூச்சர்லன்னு சொல்றான். எல்லாத்தையும் நினைச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்க் வந்து பிக் ஜியோன்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. சரி அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படியே உள்ள வர கூட ஹானும் வரா. ஹாய் பிரதர்ன்னு சொல்றா. ஹான் பாக்குறான். நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பிசினஸ் மேனுக்கு டைம் வந்து மணி மாதிரி. நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு செயின்டென்சியோன்னு கை கொடுக்குற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த அளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. சரி உக்காருன்னு சொல்றாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்றா. சரி குரோட்டோர் கில்டு மாஸ்டர் எதுக்கு இங்க வந்திருக்காங்க, என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேக்குறாங்க. அப்படியா, கிளாஸ்ல கை வச்சுட்டு டைரக்டா பாயிண்டா, அதனாலதான் நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல. அப்படியே கிளாஸ ரிமூவ் பண்ற. சரி, ஆனா அது எனக்கு பிடிக்காம இல்ல, அது டைம் வேஸ்ட் பண்றத மிச்சம் பண்ணுதுன்னு சொல்ற. சரி எதுக்கு வந்திருக்கன்னு மறுபடியும் செயின்டென்சியும் கேக்குறாங்க. நான் நோட்டீஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கான்னு. அவன் எவ்வளோன்னு கேக்குறா. அதுக்கு செயின்டென்சியும் ஓ அப்படியா கதைன்னு பாக்குறாங்க.